Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். Today we are going to see John chapter 6 verse 17. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். We will read, you all please listen. படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். Where they got into a boat and set off across the lake for Capernaum. By now it was dark and Jesus had not yet joined them. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray for a minute. நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Dear God, we thank you for this time, Father. இந்த வேளையில கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி கண்களை திறந்தருளுங்கப்பா. Jesus, open our eyes to see the wonders of your words, Lord. நீங்க கற்றுக் கொடுங்க. You teach us, Father. நாங்க கற்றுக் கொடுக்கிறோம். We will learn. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. 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 Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy? Amen. Amen. கர்த்தருக்கு நாம் மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு பலன். Always we need to be joyful in Christ and that is our strength. தேவ பலனா இருக்கிறது. That is God's strength. நீ நம்ம என்ன வசனம் பார்க்கிறோம்? So which verse we are going to see today is யோவான் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். John 6 verse 17. இந்த வசனத்தை படிக்கிற பொழுது பாருங்க, அதுல என்ன When we சொல்லிருக்கு? read this verse, what we can understand is, அதாவது ஒரு வகையான பயங்கரமான ஏதோ ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். so we feel like a very serious situation, something like that. பாருங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுல என்ன போட்டிருக்கு? படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசு மறுடத்தில் வராதிருந்தார். Amen. When they got into a boat and set across the lake for Capernaum, by now it was dark and Jesus had not yet joined அந்த them. சிச்சுவேஷனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. Just imagine the அதாவது situation. படகுல ஏறி வந்து எங்க போறாங்க அவங்க? Now where they got into a boat and they are going கப்பர்நகூமுக்கு போறாங்க. they are going to Capernaum. கப்பர்நகூம் எங்க இருக்குன்னா கலிலேய கடல் இருக்கு பதில் அதோட ஆப்போசிட் சைடுல தான் நம்ம திபேரியா கடல் இருக்குன்னு பார்த்தோம் 1ஆம் வசனத்துல. So Capernaum is opposite to Galilee, Tiberia river. அது வந்து நம்ம 1ஆம் வசனத்துல பார்த்தோம். This is what we saw in verse 1. திபேரியா கடல்ல இருந்து அதே லைன்ல இருக்கிற நெக்ஸ்ட் அடுத்த கரைக்கு போறாங்க. இது Now ஆப்போசிட் from கரை இல்ல. Tiberias to the next sea they are going. ஆமென். Not the opposite, the So, straight. அந்த திபேரியா டு அந்த கப்பர்நகூம் போற வழியில என்ன செய்றாங்க? இவங்க சீசர்கள் மாத்திரம் போறாங்க. So only the disciples are going now. சீசர்கள் போறாங்க. போயிட்டு அப்ப வந்து ஈவினிங்ல கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது இருட்டாயிருச்சு. So they started at evening and now it is dark. அதுல என்ன போட்டிருக்குது? அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவரிடத்தில் வராதிருந்தார். It is dark now and Jesus had not yet joined them. நார்மலா நம்ம அப்படியே நம்ம இயேசுவும் இல்ல, இருட்டாக ஆயிடுச்சு, அது கடல்ல எப்படி இருட்டுக்குள்ள போக முடியும், ஏதோ பயங்கரம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தோணும். So now usually we think like this, only Jesus Christ is also not there and it is very dark, we are in the midst of the sea, what is going to happen? Like that the disciples are thinking. ஆமென். அது என்ன ஆச்சு நம்ம அடுத்த வசனங்கள்ல பார்க்கலாம். So the next verse we will see what happened. சோ இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? So what is said in this verses? அதாவது முந்தின வசனம் 16 வசனத்துல பார்த்தோம். The previous verse we saw. சாயங்காலம் பண்ணும்போது அவருடைய சீசர்கள் கடற்கரைக்கு போய் அப்படி சொல்லி பார்த்தோம். When evening came, his disciples went down to the lake, we saw. அதுக்கு முந்தின வசனம் 15 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? So what is said in verse 15 is, இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி அறிந்து என்ன செஞ்சாரு? அங்க இருந்து அவங்களுக்கு மறைந்து என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு விலகி மலை மேல தனியா போனார் சொல்லி பார்த்தோம். Jesus, knowing that they intended to come and make him the king by force, withdrew again to a mountain by himself. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஏனென்றால் அந்த ஜனங்கள் அவரை வந்து அந்த ஜனங்களுக்கு ராஜாவாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவங்க நினைக்கிறதுனால அந்த காரியம் வந்து தேவ சித்தம் இல்லை என்று சொல்லி அவர் தனியா மலைக்கு போனாரு. Since the crowd intended to come and make him king by force, this is not the God's will, thinking that God withdrew from that place. சோ அதனை தொடர்ந்து சீசர்களும் ஈவினிங் ஆனபோது கடற்கரைக்கு போய் என்ன செஞ்சாங்க? அங்க படகுல ஏறி கப்பர்நகூம் அந்த பட்டணத்தை நோக்கி போறாங்க. Now followed by that in the evening his disciples are also went down to the lake. They are going to Capernaum. ஆமென். ஹalleluya. Hallelujah. எப்போதுமே வந்து நம்ம பார்த்தோம், எப்பொழுதுமே வந்து தேவனுடைய சித்தத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிற காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? விலகி ஓட வேண்டும். So already we saw whichever is against the God's will, we need to avoid that and we need to run from that place. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்பட வேண்டுமோ, so how much more we need to work hard to fulfill the will of God. அதே போல தேவனுடைய சித்தத்துக்கு அகைன்ஸ்ட் நடக்கக்கூடிய காரியத்துக்கு நம்ம அவ்வளவுக்கு அதோட அதிகமா என்ன செய்யணும்? விலகி ஓட வேண்டும். So same way vice versa, if it is not the will of God, we shouldn't be in that place, we need to move from that Amen. place. Amen. Hallelujah. 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 தேவனுக்கு சித்தத்துக்கு நேரா காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, not only doing the will of God,
தேவனுடைய சித்தத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிற காரியத்தை விலகி அதை செய்யாமல் இருக்கிறதும் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. So also we need to be careful by not doing against the will of God. ஆமென். ஹalleluya. So தேவன் செய்யுங்கிறது செய்யணும், செய்யக்கூடாதுங்கறத நம்ம செய்யாம கவனமா இருக்க வேண்டும். So whatever God is saying us to do, that we need to do, and whatever God is saying not to do, we should be very careful that we shouldn't do that. Amen. Hallelujah. Hallelujah. ஆமென். இப்போ நம்ம என்ன 14 வசனம் சொல்றது, அவங்க படகுல ஏறி நினைச்சிட்டாங்க, அவங்க கப்பர்நகமுக்கு போயிட்டு இருக்காங்க, டுவர்ட்ஸ் கப்பர்நகம் போயிட்டு இருக்காங்க. Now verse 17 is saying they got into the boat and set across the lake for Capernaum. போயிட்டு இருக்க அந்த வேளையில, அந்த ஆண்ட வேளையில, so on the way to Capernaum இருட்டாயிருச்சு. It is dark now. ஸ்டார்ட் பண்ணும்போது சாயங்காலமா இருக்குது. So when they started in the evening. நம்முடைய வாழ்க்கையில அப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ற அந்த சூழ்நிலையில வந்து ஓகே நம்ம சக்சஸா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். So in our life also whatever we start we think like okay it will be successful like that. கொஞ்ச நேரம் ஆன உடனே என்ன செய்யும், ஒரு இருட்டு போன்ற ஒரு சூழ்நிலை வரும். After some times we will feel something like dark. அந்த நேரத்துல நம்ம பாப்போம், அந்த நேரத்துல இருட்டுனா என்னன்னா ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலை வரும். So dark means along with fear. மீன்ஸ் அடுத்து என்ன இருக்குதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. So next what is there we don't know. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு யூகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. We cannot even think like what is going to happen next. ஒன்றும் புரியாது, ஐயோ எங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். So it will be a situation like we do not know anything what is going to happen like that. ஈவன் அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது அது கூட நமக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும். Even the next step also we don't know. The situation will be like that. சொல்வாங்களே கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல ஒரு சூழ்நிலையா இருக்கும். It is like closing our eyes and standing in the midst of the forest without nobody, with alone. ஆமென். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து இவங்க போயிட்டு சூழ்நிலை ஒரு சூழ்நிலை போல வருகிறது. So like this situation only these disciples are also having now. அந்த நேரத்துல எப்படி தான் இருட்டா இருந்ததா. So it was dark. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல வெளிச்சமா இருக்கும், நல்ல பிரகாசமா இருக்கும், நம்ம நல்ல சூழ்நிலையெல்லாம் அருமையா இருக்கும். So even in our life also something if we are starting the situation will be very bright, we feel like okay it is good like that. நம்ம வந்து சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணுவோம். We will start very joyfully. கொஞ்ச தூரம் அருமையா போயிட்டு இருக்கும். Smoothly it will go for some time. திடீர்னு ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலை வரும். Suddenly fear, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். Something we don't have that confidence like that. உண்மையில அது பயமும் அல்ல, உண்மையில அது நம்பிக்கையற்ற நிலையும் அல்ல. Truly it is not a fear and it is not an unconfident. பட் நம்மளுடைய மனநிலையில அது போல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும். So something a situation will create in our mind like that. Amen. அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் அந்த சீஷர்களுக்கும் வந்தது. So the same situation came to the disciples also. அந்த வசனம் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. So it is said in this verse like this. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் போட்டிருக்குது. Jesus had not yet joined them. Amen. Amen. அதாவது இயேசுவும் அப்படி போட்டிருக்குது. and Jesus, அதாவது இந்த சூழ்நிலை மோசமா இருக்குது. Already the situation is bad now. At the same time அங்க இயேசுவும் இல்ல அப்படி சொல்லி போடப்பட்டிருக்குது. And moreover there is no Jesus Christ also. Amen. Hallelujah. 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 அதாவது வந்து சூழ்நிலை வந்து சரியில்லை. First thing is the situation is bad. ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போய்ட்டோமோங்கற மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு நிலையில இருக்காங்க. So the disciples are mixed feeling like with fear they all are. கம்ப்ளீட்டா ஒரு கொலாப்ஸ் ஆன ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்குது பிரயாணம். So they are traveling into a very dangerous situation like that. So at the same time இயேசு கிறிஸ்து அவங்க கூட இல்லையா. Moreover Jesus Christ is also not with them. எங்க போனாலும் இயேசு கிறிஸ்து கூட தான் போயிட்டு இருப்பாங்க. So wherever they go along with Jesus Christ. இயேசு கிறிஸ்து கூட ஊழியத்துல ஜாயின் பண்ணல இருந்து ஃபுல்லா வந்து இயேசு கிறிஸ்து கூடவே தான் போயிட்டு இருக்காங்க. So they will wherever they travel along with Jesus Christ to the ministry. இந்த நேரத்துல வந்து இப்ப இயேசு கிறிஸ்து அவங்க கூட இல்லன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. Now the verse is saying Jesus Christ had not yet joined them. Amen. Amen. ஆனா இயேசு கிறிஸ்து கூட இருந்தாரா? But Jesus Christ was there with them. இருந்தார். Yes. Amen. Hallelujah. 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 நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் எல்லாரும் கைவிட்ட ஒரு சூழ்நிலை தோணும். In our life also we feel like everybody forsake us. யாருமே எனக்கு இல்லன்னு தோணும். We feel like nobody is there for me. நம்ம வந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம்னு தோணும். We feel like everyone is avoiding and there is a big gap. ஆண்டவரை விட்டு கூட நம்ம ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம்ங்கற மாதிரி தோணும். Even we feel like yes there is a big gap between me and my God. ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்கலன்னு தோணும். We feel like my prayers God didn't heard that. ஆண்டவர் என்னை நேசிக்கலன்னு தோணும். We feel like God didn't love me. ஆண்டவர் என்னை கம்ப்ளீட்டா மறந்துட்டாருன்னு சொல்லி தோணும். We feel like God completely forgot me. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம சிந்தனையில என்ன செய்யும் வரும். So all these kind of thinkings will come in our thoughts.
யார் எப்படி வரும்னா பிசாசான போட்டு கொடுக்கும், ஒன் பை ஒன்னா போட்டு From இருப்பான். where these negative thinking thoughts will come is from Satan. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த படகு கிளம்பும் போது அவங்க கூட என்ன செய்யல, வரவில்லை தான். But when the boat was against to take off, that time the Jesus was not there with them. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட தான் இருக்கிறார். But still God was with them. ஆமென், அல்லேலூயா. Hallelujah. அது அவர்கள் கண்களில் காணவில்லை. But they didn't see in eyes. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. Hallelujah. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கூட எப்போது இருக்கிறாங்க. Same way in our life also, God is always with us. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் Whatever சரி, the situation எந்த may be, நேரமா இருந்தாலும் சரி, whatever the time may எந்த be, நிலையா இருந்தாலும் சரி, whatever the situation may இயேசு be, கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க. God Jesus is always with us. ஆமென். Amen. ஒருவேளை நம்ம தான் என்ன செய்யணும், அதை சரியா உணர முடியாம சரியா பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு போகிறோம். It is our problem that we don't see properly, we don't feel that properly. ஆமென், Amen. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. அங்க வசனம் என்ன சொல்லுகிறது, What the verse is saying is, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார், அவங்க கூட வரவில்லை என்று சொல்லி இருக்கிறது. the verse is saying Jesus had not yet joined them. ஆமென். Amen. அது எதுக்கு வரவில்லை என்று சொன்னால், Why Jesus didn't join them is because இயேசு கிறிஸ்து நம்ம தொடர்ந்து அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கலாம். the next இயேசு verse we will see கிறிஸ்து continued. அவர்கள் என்ன செய்றாங்க, இவங்க எல்லாம் யாரு, இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள். Now who all are they? They all are the disciples of Jesus Christ. சீசர்கள்னா என்ன மீனிங்? What is mean by disciples? குருவை போல இருக்கிறவன் தான் யாரு, சீசன். Those who are like master, they are the disciples. சோ இவர்களை ஆண்டவர் சீசராய் என்ன செய்றார், வைத்திருக்கிறார். So God made them as a disciples. சோ ஆண்டவருடைய எல்லா குணாதிசயங்களும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். So all God's character they need to learn. ஆமென், அல்லேலூயா. குருவை போல அவர்கள் மாற So வேண்டும். they need to change like their master. ஆமென். அவர்கள் ஓனாக காரியங்களை செய்யக்கூடிய அளவுல என்ன செய்யணும், வளர வேண்டும். So they need to develop themselves by doing the work on their own. ஆமென். அவர்கள் விசுவாசத்துல என்ன செய்ய வேண்டுமா, வளர வேண்டும். So on faith they need to grow. ஆமென். Amen. சில நேரங்கள்ல அப்படிதான். இப்போ வந்து சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அப்பா வந்து குழந்தைக்கு சைக்கிள் ஓட்டி கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. Even for a small baby, the father will teach the baby to drive a cycle. முதல்ல சைக்கிளை பிடிச்சி அழகா ஓட்டி கொண்டு சொல்லி கொடுப்பாங்க. In the beginning, father will hold the cycle and make the child. அப்புறம் என்ன செய்வாங்க, ஃப்ரண்ட்ல உள்ள கையை கொஞ்சம் லைட்டா எடுப்பாங்க. And as the days pass, the front hand they will remove. So ஹேண்ட் பார் நேரா பிடிச்சிட்டு அந்த குழந்தை என்ன செய்யும், சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும். Now the baby will start riding the cycle nicely. அப்புறம் பின்னாடி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கையை என்ன செய்வாங்க, லைட்டா கொஞ்சமா லூஸ் பண்ணுவாங்க. Now the back hand they will remove slowly. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் சைக்கிள் ஓட்ட அழகா ஆரம்பிக்கும். Now slowly the baby will start riding the bicycle nicely. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஃபீலிங், நம்ம அப்பா கூட பேர வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு தைரியத்துல ஓட்ட ஆரம்பிக்கும். Now with what feeling the baby will start riding the bicycle, thinking that my father is behind me. சடன்லி திரும்பி பார்க்கும்போது அப்பா கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க, அது வந்து அவன் கையை எடுத்தான்னு சொல்லும்போது என்ன செய்யும், அந்த பயத்துல கீழே விழுது போல வரும். Suddenly when the baby comes to know that yes, my father is not back, they will feel like yes, going to fall down like that. So ஆனாலும் வந்து அந்த குழந்தை கீழே விழதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, டக்குன்னு அந்த அப்பாவோட கை அந்த சைக்கிளை பிடித்து விடும். But before the baby falls, the father will come and hold the cycle. ஆமென், அல்லேலூயா. Hallelujah. ஏன்னா அந்த குழந்தையை ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்காங்க. Because the father is training the baby. அதே போல தேவனும் என்ன செய்யறார், நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க. Same way Father God is always with us. ஆனாலும் நிறைய காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளும்படி என்ன செய்தார், அவர் கற்றுக் கொடுக்கிறார். For us to learn many things, He is teaching us. ஆமென். இவர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, Now for this disciple, God is அவர்கள் teaching வந்து one thing. தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்க வேண்டும் என்ற காரியத்தை சொல்லி Not by கொடுக்கிறார். vision, by faith they need to live. This is ஆமென், what the God is அல்லேலூயா. teaching the disciples. எப்போதும் வந்து ஆண்டவர் கூட இருக்கிறாரு. So always God is with them. அவர்கள் வந்து பிசிக்கலா பார்க்கிற பொழுது என்ன செய்றாங்க, அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கு, தைரியமா இருக்கிறது. So when they see God physically, they are very happy and they have faith. ஆனால் தேவன் எப்பொழுதுமே மாம்சத்துல இருக்கிறதுக்காக இந்த பூமியில வரவில்லை. So God didn't come down to this earth to be always in flesh. ஆமென். அவர் செய்ய வேண்டிய காரியம் பெரிய காரியமா இருக்கிறது. So many more big things He need to do. அதுக்குள்ளாக இவர்களை என்ன செய்ய வேண்டும், டெவலப் பண்ண வேண்டும். So before that, God needs to develop, இவர்கள் train the முழு disciples. சீசர்களாக என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். God want to develop them as a ஆமென். சோ perfect disciples. இவர்களுக்குள்ள அந்த தேவனுக்கு குறித்த விசுவாசம் வளர வேண்டும். So God's faith should grow in this ஆமென், disciples. அல்லேலூயா. Should be in this. எல்லா காரியங்களையும் என்ன செய்யணும், வந்து ஹேண்டில் பண்ணதுக்கு பழக வேண்டும். So to handle every situation, they need to learn that. ஆமென். எல்லா இடத்துக்கும் ஆண்டவர் முன்னாடி போவாங்க, இவங்க நல்லா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அழகா பார்த்து கொண்டு இருப்பார். So always God will go in front and the disciples will be going back and God will take care of everything. ஆமென். அவர் வந்து அந்த பூமிக்கு வந்து எதுக்காக வந்தார், நமக்காக மரிப்பதற்காக தான் வந்தார். So why God came down to this earth to die for us? அவர் மரித்து இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு சென்ற பிறகு அவர் செய்த அந்த ஊழியங்களை சீசர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், அதை எடுத்து செய்ய வேண்டும். So after Jesus Christ resurrected and He went up again, His ministry who needs to do? We need to do that. அதனால என்ன செய்யணுமா, அதை கற்றுக்கொள்ள வேண்டும். So we need to learn that. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதனால சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்கிற பொழுது நம்ம சோர்வு அடையக்கூடாது. So we shouldn't be sad while learning many things. சூழ்நிலைகள் வந்து ஒரு இருட்டான மாதிரி இருக்கும். The situation will be so dark.
தலை குழம்புனது போல இருக்கும். It will be so confusing ஏதோ sometimes. மனிதர்களே இல்லாத இடத்துல விட்டது போல, பாச தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டது போல நமக்கு குழப்பமாக இருக்கும். Many confusion, we will feel like we are something in a desert place like அதனால that. நம்ம கூட இருக்கிறவர், நம்மை அனுப்பினவர் நம்ம கூடவே இருக்கிறார். So the one who sent us will be always along ஆமென். with us. ஹalleluya. Hallelujah. நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்து செய்ய வைக்கிறவர் நம்ம கூடவே இருந்து செய்து The கொண்டிருக்கிறார். God who gave the work, he is always with us and we're doing the ஆமென். work. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is ஆமென். good. கர்த்தர் நல்லவர். God is ஆமென். good. அவர் பெரியவர். ஆமென். Yes. யோசுவா 1:5, எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake you, the verse ஆமென். is saying. சங்கீதம் 121:4 சொல்லப்பட்டது போல, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. As it is said in Psalms 121:4, indeed, he who watches over Israel will neither slumber nor sleep. அவர் நம்ம கூடவே இருக்கிறார். He is always with us. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதனால எந்த ஒரு காரியம் இருளா இருந்தாலும், எந்த ஒரு பயமா இருந்தாலும் பயப்பட வேண்டிய So தேவையே if இல்லை. anything dark or if anything we feel fear, we do not need to be scared for ஆமென். that. ஆனால் நம்ம கூட நம்ம தேவன் இருக்கிறார். Because with us God is there. ஆமென். ஹalleluya. Hallelujah. அவருடைய கிருபை நம்ம கூடவே இருக்கிறது. His mercy is always அவருடைய with us. பிரசன்ஸ் நம்ம கூடவே இருக்கிறது. His presence is always அவர் நம்ம with us. கூடவே இருக்கிறார். God is always ஆமென். with நம்ம us. எதை குறித்து பயப்பட We do வேண்டாம். not need to fear for ஆமென். anything. ஹalleluya. விசுவாசத்தோடு கூட, With faith. தைரியத்தோடு கூட, With faith. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய அன்போடு கூட, Above all, with God's நம்ம love. எல்லா காரியங்களையும் செய்வதற்காக நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். So we are submitted to do all things in love. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஏனென்றால் நாம் விசுவாசித்து நடக்கக்கூடியவர்கள். Because we need to lead a life by faith. ஆமென். Amen. நாம் தரிசித்தல்ல கண்ணுல கண்டதை விசுவாசிக்கணும் அவசியம் Not இல்லை. by sight, விசுவாசத்து நடக்கிறதுக்காக By நம்ம faith. விஷயம் அர்ப்பணித்திருக்கிறோம். we are called. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all ஆமென். happy? ஹalleluya. Amen. Hallelujah. கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் Dear God, we ஆண்டவரே. thank you, Father. நல்ல இந்த வார்த்தையின்படி ஆண்டவரப்பா, எங்களை ஆண்டவருக்கு தவை விசுவாசித்து நடக்கும்படி தேவனை அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. Jesus, you called us to live our life by faith, இன்னும் oh ஆண்டவரப்பா, Father. நாங்கள் அந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதபடிக்கு, அந்த நடக்கிற காரியங்களை குறித்து கலங்காதபடிக்கு, இன்னும் தைரியமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே, இந்த காரியங்களை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் Yes, ஆண்டவரே. Lord Jesus. நீங்க உதவி You செய்யுங்கப்பா. help us, Father. நீங்க நடத்தி செல்லுங்கப்பா. You lead us, Lord. தாழ்த்தி ஒப்பு We கொடுக்கிறோம். humble ourselves. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளை Yes, Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் Yes, ஆசீர்வதிக்கிறோம். Lord. Yes, Lord. அவர்களை ஆசீர்வதிக்கவே நீங்க ஆசீர்வதி Let பெருகவே them be பெருக blessed, oh Father, and தாழ்த்தி multiply ஒப்பு them. கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசுவின் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. 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 Hallelujah. Praise the Lord. God bless you.